ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணும்போது 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் என்ன, 2 ரெசிப்ட் என்ன, இது 2யும் வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்க. ஏன்னா பிக்கப் பண்ணும்போது ஏதாவது ஸ்க்ரூட்டினிக்கு பிக்கப் பண்ணாங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் விஷயம் முதலே சொன்னேன், ஃபேக்ட் அண்ட் எவிடன்ஸ் ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இனிமேல் நீங்கள் உங்களுடைய ஃபைலை பில்டப் பண்ணணும். ஸோ இஷ்டத்துக்கு நம்ம எந்த ஒரு டேட்டாவும் இனிமேல் ஐடிஆரில் கொடுக்கறது அட்வைசபிள் கிடையாது. அண்ட் நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ராசஸிங்கும் ஹேம்பர் ஆகிடும். சார், ஒருவேளை தவறுதலாவோ இல்லை தெரிஞ்சோ ஃபேக் டாக்குமெண்ட், தவறாக ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணிட்டோம்னா இன்கம் டேக்ஸ்லேருந்து என்ன மாதிரி பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் சார்? இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அட்டாச்மெண்ட் செய்ய வேண்டியதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒரு ஒரு டாக்குமெண்ட் அப்லோடட் தான், அதில் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம ஃபில்அப் பண்ணுறோம், அட்டாச்மெண்ட்டாக எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில்அப் பண்ணுவோம். இப்போது நம்ம டிசபிலிட்டி ஐடி நம்பர், பாலிசி நம்பர், கார் நம்பர், லோன் அக்கௌண்ட் நம்பர், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ உங்ககிட்ட லோனோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை அட்டாச்லாம் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இதை நீங்கள் கீ பண்ணும்போது, இப்போது நான் 80Cயில் ஒரு பாலிசியில் டெபாசிட் பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் ஒரு 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ணால் எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அப்போ அது எஃப்டிஆர் நம்பர் கொடுக்கணும். ஸோ அந்த நம்பரை தப்பாக போடும்போது தான் வரத்துக்கு ப்ராசஸிங் ராங் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா பேக்கெண்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. ஏன்னா உங்களுடைய பேன் நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டாலும், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டாலும், இல்லை ஒரு பாலிசி எடுத்தாலும் எல்லாமே இன்னைக்கு பேனோட கனெக்ட் ஆகிடுது. ஸோ அதனால் பேனை போட்டால் அந்த வருஷத்தில் என்ன பாலிசி, என்ன உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, என்ன உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பேக்கெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஐடிஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் பேக்கெண்ட் டேட்டாவோட மேட்ச் ஆகும். மேட்ச் ஆகி தான் ப்ராசஸ் ஆகும். ஆகும்போது எக்ஸப்ஷன்ஸ் த்ரோ ஆகும். எக்ஸப்ஷன்ஸ் த்ரோ ஆகும்போது உங்களுடைய டிடக்ஷன்ஸ் கிளைம் ஆகாமல், ஸோ அந்த கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும். ரிஜெக்ட் ஆகி ப்ராசஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, 1.5 லட்சம் கேட்டிருப்பீங்க. பாலிசி நம்பர் ஒரு 10 டிஜிட் நம்பர், 15 டிஜிட் நம்பர், 10 போட வேண்டியதில் 01 போட்டுருப்பீங்க. ஸோ அப்போனா பாலிசி நம்பர் தப்பு, அமௌண்ட் கரெக்டு. அப்போ என்ன ஆகிடும்? அமௌண்ட் ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ என்டையர் டிடக்ஷன்ஸ் போயிடும்.